Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல யூரோபிராட்டிக் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2010ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ் அண்ட் லேமினேட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து மாடர்ன் ஆர்கிடெக்சரல் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய இன்னோவேட்டிவ் டிசைன்ஸும் இந்த கம்பெனி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. பேசிக்கா 2 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் வெர்டிகல் வந்து லேமினேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வால் பேனல்ஸ், அதுல லோஃபர்ஸ், சேசிஸ், ஃப்ளெக்ஸோ, கார்விங்ஸ், எலைட், வெசினோ கார்ட், கியூப், லீனியர் இந்த மாதிரி நிறைய டீம் மெயின்டைன் பண்றாங்க அண்ட் அதுல எக்ஸ்டீரியர் கிளாடிங்ஸும் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா வால் பேனல்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பேனல்ஸ் அண்ட் ஹைலைட்டர்ஸ், அட்ஹெசிவ்ஸ், பிரீமியம் இன்டீரியர் ஃபிலிம்ஸ் அண்ட் டிசைனர் லேமினேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிசினஸ்ல இந்த கம்பெனி அதிகமான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். லாஸ்ட் 7 இயர்ஸ்ல மட்டுமே இந்த கம்பெனி 30 ப்ராடக்ட் கேட்டகரிஸை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 3000 டிசைன்ஸ் இந்தியால மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 113 ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியால பேன் இந்தியா நெட்வொர்க்ஸ் இருக்கு. 116 சிட்டிஸ், 180 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 25 ஸ்டேட்ஸ் அண்ட் 5 யூனியன் டெரிட்டரிஸ்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா மட்டும் இல்லாம 6 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், யுஏஇ அண்ட் ஆஸ்திரேலியா ரீஜன்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதிகமா சேல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ்ல இருந்து 66.13% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் டெக்கரேட்டிவ் லேமினேட்ஸ்ல இருந்து 25.64% அண்ட் அதர்ஸ்ல இருந்து 8.23% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 76.44 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பண்ட் வந்து 235 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் பார்க்கும்போது 247 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 7.53 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 32.80 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 61.57 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7717 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 38.74% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 39.18% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து 44.58% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன் அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் நில்லா தான் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 32.60% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல.
நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது கிரீன் லேம்ப் இண்டஸ்ட்ரீஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் அண்ட் இண்டிகோ பெயிண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ரெண்டு இடத்துலயுமே நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட டெக்கரேட்டிவ் லேமினேட்ஸ் மார்க்கெட் சைஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 9.4% சிஏஜிஆர்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிமைனிங் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான சிஏஜிஆர் growthனு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 16 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 18 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர், ஒரு லாட்டுக்கு 60 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 451.31 crores அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹13 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 19 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 23. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 87.97% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 70.1% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75% கீழே இருந்தாலே ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா யூரோபிராட்டிக் சேல்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபர்ஸ்டரா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ஜிஎம்பில ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல ஜிஎம்பி வேல்யூ அண்ட் செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். யூசுவலா நான் அப்ளை பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை டெலிகிராம் சேனல்ல செகண்ட் டே ஈவினிங் நான் அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.